சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த மே மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த மே மாதத்துல எந்தெந்த தேதிகள்ல கும்பராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது இருக்கும், எந்தெந்த தேதிகள் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய விரைவு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய தேதிகளா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றதுல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கறத உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். அப்படி முழுமையா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மே மாதத்துல எந்தெந்த விஷயங்களை செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறதுல நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பம் அப்படின்னாலே துன்பம் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டா கும்பம் அப்படின்னாலே விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அப்படின்னு நான் சொல்லுவேன். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, கும்பராசிக்காரங்க கடந்த 5-6 வருஷங்களா அனுபவிச்சு வரக்கூடிய வேதனைகளையும் சோதனைகளையும் மத்த ராசிக்காரங்க அனுபவிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்க தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா காசிக்கோ அல்லது ராமேஸ்வரத்துக்கோ ஓடி போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனையான வாழ்க்கைய கடந்த 5-6 வருஷங்களா பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் நினைச்சதும் இல்ல, குடும்பத்தை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு எப்பவுமே நினைச்சது இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இந்த வாழ்க்கையில கண்டிப்பா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, படிச்சுட்டு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்க மத்த ராசிக்காரங்களை ஒப்பிடும் போது நிறைய அலைச்சல்கள் அப்படிங்கறத சந்திப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல தொடர்ச்சியான தடைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வேலை சம்பந்தமா இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தொடர்ச்சியான பின்னடைவுகள் அப்படிங்கறதும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியான தோல்விகள் அப்படிங்கறதையும் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் இவங்களோட முயற்சியை மட்டும் இவங்க எந்த காலத்திலையும் கைவிடவே மாட்டாங்க. எப்பாடுபட்டாவது இவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை கண்டிப்பா அடைஞ்சே தீருவாங்க. அதுலயும் முக்கியமா பெரும்பாலான கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியான வேலை கிடைக்கிற வரைக்கும் எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இவங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்புகளையும் தொடர்ச்சியா தேடிக்கிட்டே இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இவங்களோட சின்ன வயசுல இருந்து இவங்க ஆசைப்பட்ட எதுவுமே அவ்வளவு சுலபத்துல கிடைச்சிருக்காது அப்படிங்கறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு சூழல்லையும் முயற்சியை மட்டும் கைவிடவே மாட்டாங்க. இப்படி தன்னம்பிக்கையோட தொடர்ச்சியா முயற்சி செய்யற காரணத்தால பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும். அதே சமயம் இவங்களுக்கு கிடைச்ச வேலை வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதும் இவங்களுக்கு பெரிய போராட்டமா தான் இருக்கும். அதாவது மத்த ராசிக்காரங்கள மாதிரி வேலைக்கு போனோமா, நிம்மதியா வேலை பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தோமா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு அமையவே அமையாது. ஏதாவது ஒரு வகையில இவங்க வேலை பார்க்கிற இடத்துல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இவங்களை எப்படியாவது வேலையை விட்டு துரத்தி அடிச்சிடணும் அப்படின்னு ஒரு கூட்டமே சதி வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, தினம் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அந்த நெருக்கடிகளை சமாளிச்சு வாழ வேண்டிய ஒரு சூழல்ல தான் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. அதே நேரம் தற்சமயம் கும்பராசிக்காரங்க ஜென்ம சனியோட ஆதிக்கத்துல இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டு இவங்க மனசளவுல முழுமையா உடைஞ்சு போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தொழில் ரீதியா ஏற்படக்கூடிய போராட்டங்கள், உத்தியோக ரீதியா ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டு வரக்கூடிய சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே தன்னம்பிக்கையோட சமாளிச்சுட்டு வந்த கும்பராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமாளிக்க முடியாம முழுமையா மனசளவுல உடைஞ்சு போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, ஒரு சில ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களோ திடீர் யோகங்களோ இதுவரைக்கும் கிடைக்கவே இல்ல. மாசம் ராசி கட்டத்துல இருக்கிற கிரகங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கு. கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளாவது கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த மே மாதத்துல குரு பகவானோட பயிற்சி நடக்க இருக்குது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மே மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்திலையும் திடீர் அதிர்ஷ்டங்களோ திடீர் யோகங்களோ கிடைக்க போறது இல்ல. அதே நேரம் இந்த மே மாதம் கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை அப்படிங்கறத ஏற்படுத்த போகுது. ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கறதையும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதாவது இந்த மே மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு 3வது வீடான மேஷராசியில இருக்கிற குரு பகவான் 4வது வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார்.
இதுல 4வது வீடு அப்படிங்கிறது உங்க தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்க தாய் மாமனை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தாய் வழி சொந்தங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல குரு பகவான் அமரக்கூடிய இந்த மே மாதத்துல இருந்து உங்க தாய் மூலமாவோ அல்லது தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமாவோ ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த மே மாதத்துக்கு அப்புறமா அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது கூடவே இந்த மே மாதத்துக்கு அப்புறமா உங்க தாயோட சப்போர்ட்டும் உங்க தாய் வழி சொந்தங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு சூழலே கண்டிப்பா ஏற்படாது. அதே போல குரு பகவான் 4வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். குறிப்பா ரொம்ப வருஷமா நீங்க சொந்தமா வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவோட இருக்கீங்க அப்படின்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறமா ஏதாவது ஒரு வகையில குரு பகவானோட அருளால நீங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். ஒரு சில கும்பராசிக்காரங்க நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் நிலங்கள் வாங்கி வீடு கட்டி குடிபோகக்கூடிய வாய்ப்புகளையும் குரு பகவான் இந்த மே மாதத்துக்கு அப்புறமா கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். அதுலயும் முக்கியமா குரு பகவான் உங்க ராசிக்கு தனாதிபதியா இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதால அவர் 4வது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பல வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த முயற்சிகள்ல தொடர்ச்சிய பின்னடைவுகள் தான் இருந்துகிட்டே இருக்கு. தொழில் செய்யக்கூடிய யோகம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கூடி வரும். ஒரு சில கும்பராசிக்காரங்க விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் இறங்குறதுக்கும் விவசாயம் சம்பந்தமான நிலங்களை வாங்குறதுக்கும் இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 4வது வீட்டுல சுப கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலே அந்த ஜாதகர் சுக வாழ்வை வாழ போறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது குரு பகவான் 4வது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷ காலகட்டமும் கும்பராசிக்காரங்களுக்கு நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும். உங்களோட குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா விலகும். அடுத்ததா ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 8, 10 மற்றும் 12வது வீடுகளை நேரடியா பார்க்க போறார். குரு பகவானோட இந்த பார்வை கும்பராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்ல சிறப்பான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட தொழில் எதிரிகள் உங்களுக்கு குறைச்சல்களை கொடுக்காம உங்களை விட்டு விலகி போவாங்க. ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு உங்களோட தொழிலை பெரிய அளவுல விரிவுபடுத்துறதுக்கு கூட இந்த மே மாசத்துல அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும். அதே போல குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்துல பதியறதால இந்த மே மாசத்துல இருந்து தேவையில்லாத விரைய செலவுகள் எல்லாம் உங்களை விட்டு முழுமையா விலக போகுது. குறிப்பா நீங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளை தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கிடைக்கும். இது கூடவே 12வது வீட்டுல குரு பார்வை பதியறதால சுபகாரிய தடைகள் முழுமையா விலகும். உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும். ரொம்ப காலமா திருமணம் ஆகாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறமா திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் குரு பகவான் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த மே மாதம் இருக்கும். அதே நேரம் கும்பராசிக்காரங்களுக்கு இது ஜென்ம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நிதானமாவே இருங்க. தேவையில்லாம சொந்த பந்தங்கள் கிட்ட கோவப்படாதீங்க. சொந்த பந்தங்களை ரொம்ப அதிகமான நெருக்கத்துல வச்சுக்காதீங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த காரணத்தை கொண்டும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா கும்பராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சிக்கனமா இருக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மே மாதத்துல நீங்க சிக்கனத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில சிறப்பான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நன்றி, வணக்கம்.